வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். மேம் சொன்ன மாதிரி அந்த ஏவி தான் அது ஒரு 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 அந்த மெமரியை ட்ரிகர் பண்ண ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு வந்து இங்கே எல்லாத்துக்குமே சினிமாவை பற்றின நாலேஜும் அறிவும் அந்த கதை எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எல்லாமே எனக்கு அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு விக்ரம் சார் இதுன்னு மீட் பண்ணோம். இது வரைக்கும் எனக்கு சொல்லப்போனால் படம் பார்க்குறப்ப தான் இதோட கதையே எனக்கு தெரியுமோ இல்லையோ, மற்றபடி அதுக்கு முன்னாடி ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு. அது அது என்ன புக்குன்னு கூட தெரியல. ஜென்ரலாக நம்மளுக்கு புக்குனாலே கொஞ்சம் ரொம்பவே ஃபிசிக்ஸ் புக்கு கெமிஸ்ட்ரி எல்லாம் சைடில் வச்சோடனே படுத்து தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஆள் நான். ஸோ இது வரைக்கும் அந்த புக்கு படிக்கவும் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் எழுதின புக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மதையானை கூட்டம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சரி நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே நம்ம டிவியில் பார்த்து நடித்த ஆக்டர்ஸ் இதெல்லாம் நல்ல கலராக சூப்பராக கமல் சார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா, நீ வேறு இதுன்னு போகிற, ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபேஷியல்லாம் பண்ணிட்டுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டு தாடி எவ்வளோ வளரும் அப்படின்னு கேட்டார். தெரில சார், நான் ஒரு நாளைக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணிடுவேன், இல்லை அன்றைக்கி கரண்ட் வேலை செய்யலை அப்படின்னா காலேஜுக்கு போகிறத விட்டுருவேன். ஸோ அதனால் ட்ரிம் பண்ணாமல் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு. இன்னிலிருந்து ட்ரிம்மே பண்ணாதீங்க. சரி ஓகே. நானும் ட்ரிம் பண்ணாமல் இது இருந்துச்சு. நான் ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ட்ரிம் பண்ணல, உடம்பு இழைக்கணுன்ட்டாங்க. இந்த இதெல்லாம் எதுன்னு பார்த்துட்டு என் காலேஜில் என்னென்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பையனுக்கு எது ஒரு பெரிய வியாதி, குணமே படுத்த முடியாதாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 6 months காலேஜ் டைமில் ஷூட்டிங் இருந்தது. அதனால் லீவ் போட்டுட்டு போகலை. அவங்களும் பையன் வந்து பொழைக்க மாட்டானாட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பானாட்டிருக்கு, அதனால் இவனுக்கு ப்ராக்சி போட்டாச்சும் பாஸ் பண்ணி விட்ருவேன். பாஸ் பண்ணது தான் நான் அந்த டிகிரி. ஸோ மதையானை கூட்டம் நான் பயங்கரமாக ஆசைப்பட்டு சினிமாவில் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் சினிமாக்குள்ளே ஜெனுவனாகவே வரல. பட் ஆனால் எந்த இடத்துல எங்கே இருந்தோம்னாலும் அதை பண்ணுற விஷயத்தில் 100% உழைப்பு போடணுங்கிற எண்ணமும் ஆர்வமும் எனக்கு இருக்குது. இன்றைக்கி பண்ணுற எல்லா படங்களும் ரொம்ப நேசித்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினச்சி பண்ணுற படம். அண்டு மதையானை கூட்டமோட கல்ச்சர் இல்லை, நான் ஃபஸ்ட்டு தடவை மதுரை போனதும் மதையானை கூட்டமோட ஷூட்டிங்க்கு தான். ஸோ மதையானை கூட்டம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே புதுசு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 7 days வந்து மொட்டை மாடியில் தான் ஷூட் பண்ணாங்க. நானும் என்ன மொட்டை மாடியிலேயே 7 நாளாக எடுக்கிறாங்க என்ன. ஃபஸ்ட்டு ½ day, அதாவது அந்த வெயில் முடிகிற வரைக்கும் இதுன்னு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 7வது நாள் கேட்டேன், ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்ம இது பண்ணிவிட்டு சாயந்தரத்துக்கு மேலே இல்லைப்பா நீ கொஞ்சம் கலராக இருக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன், நான் இது வரைக்கும் நீங்கள் கலராக நாளை பார்த்ததே இல்லையா, என்ன போய் கலருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள் வெயிலில் ஷூட் பண்ணி அவர் மனசில் இருக்க ஒரு கேரக்டரை எல்லா கேரக்டராகவும் அவர் மனசில் இருக்கிறவங்களா மாற்றி அந்த படத்தை இதுன்னு எடுத்தார். அண்ட் அவர் வந்து இந்த ஆக்டரை நம்பி இந்த படம் அப்படின்னு அவர் நினச்சதில்லை. அவர் நம்பின ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அண்ட் மேம் சொன்ன மாதிரி நாங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு தடவை இதுன்னு பேசுவோம். ஒவ்வொரு தடவையும் ரொம்ப வருத்தப்படுவார். என்னென்னா அவருக்கு அந்த படத்து மேலே அந்த படம் என்னவா வந்திருக்கு, அந்த படத்துக்குள்ளே இருக்க இன்டெப்த்தான விஷயங்கள் அவர் என்னென்ன நினச்சி பண்ணினார் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் நம்பினார். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு எப்பவுமே இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சண்டே இன்னைக்கு எல்லாருமே வந்து அவர் மறந்ததுக்கப்புறமும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து காசு பணம் இவ்வளோ சம்பாரிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட பேசினதே இல்லை. அவருக்கு தெரிஞ்சது சினிமா அண்டு அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு, அவருக்கு உண்டான ஒரு ரெக்கக்னிஷன். அவர் ஒரு படம் பண்ணார், அதை வந்து ஷூட்லேயும் அப்படி தான் எப்பவுமே அந்த படம் அந்த ஷாட் நீங்கள் அதை தவிர வேறு நான்லாம் ஒரு 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 டோட்டல் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் டீ மட்டுமே குடிச்சிட்டு ஷூட் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம சண்டை போடணும். ஏன்னா நான் சொன்னேன், நீங்கள் அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்கெட்யூல் முடிகிற வரைக்குமாச்சும் இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அது டென்ஷன் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுலேயே ஸ்டிக் ஆன் ஆயிடுவார். அந்த ஷார்ட்டும் அந்த இதுவும் வர்றதுக்கு அவ்வளோ உழைப்பு. அண்டு மதையானை கூட்டம் அப்படின்னு ஒரு டைட்டில் இதுன்னு சொன்னேன்னு நான் எங்கள் மாமாட்ட போய் சொல்கிறேன், மதையானை கூட்டம்னு ஒரு டைட்டில் அப்படின்னு. மதம் பிடிச்சியான கூட்டமாக வராதே அப்படின்னு என்கிட்ட இருந்தார். அன்றைக்கி தான் கடைசி அவருக்கு வந்து நான் படம் பண்ணுறதோட டைட்டில் சொல்கிறது நிறுத்தினது. ஆனால் அப்படி ஒரு
மதம் பிடிச்ச யானை கூட்டமாக வந்தால் ஒரே ஆளாக வந்தால் என்னவா இருக்குமோ அதுதான் விக்ரம்னா. அண்டு அவர் என்னை விட எங்கள் அப்பாவுக்கு இன்னும் நல்ல க்ளோஸு, எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. அண்ட் இன்றைக்கி சினிமாவில் நான் இருக்கேன், இல்லை சினிமாவில் படம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா காரணமும் அவர் தான். மறுபடியும் ஒரு படம் பண்ணணும், நிறைய பேசணும், அது நடக்காததும் ஒரு பெரிய வருத்தம். அண்ட் விக்ரமனா இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த ஏவி பார்க்குறப்போ நிறைய மெமரிஸ். கலைனாவோட எனக்கு வந்து ஒரு 3 அண்ணா மாறி இருப்பாங்க. எப்போ இன்னிலிருந்து இவர் தான் அவங்க அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாள் இதுன்னு போகிறோம். அந்த 4வது நாளைக்கு அப்புறமேல அந்த அண்ணா இருக்க மாட்டாங்க. அப்படி கடைசியாக வந்த அண்ணா தான் கலைனா. அண்டு நானும் பார்த்துருக்கேன், நைட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் தலைவனை வச்சு செய்ன்னு செய்வார். நம்மளுக்கு அப்பப்போ நம்ம இன்றைக்கி தப்பிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்டு இருக்கு, நானும் யோசிக்கிறேன், நிறைய மெமரிஸ் டு ஷேர். அண்ட் அவர் இருக்கிறப்போ இந்த ரெக்கக்னிஷனும் இந்த இதுவும் நடந்துருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அதுதான் நான் இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதோட இது. அண்ட் தேங்க்யூ. அவர் இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடைக்கிறதுக்கு ரொம்ப வேண்டிக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க, வந்திருக்க பத்திரிகை ஊடகம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. மதியான கூட்டம் வந்து என் லைஃப்பில் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம். ஃபஸ்ட்டு கார்த்திக் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு மீட்டை அரேஞ்ச் பண்ணதுக்கு. நிறைய விஷயம் இருக்குது மதியான கூட்டமில். வேலராமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அவருக்கு அது முதல் படம். நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் மதியான கூட்டம் உள்ளே போனதே ஒரு பெரிய கதை. ஏன்னா விக்ரம் சார் வந்து எவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து முகமுடின்ற ஒரு படம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக மதியான கூட்டம் ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுக்குறேன். அப்போ ஆல்ரெடி அந்த சில நபர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் இங்கே இருந்தாங்க, டைரக்ஷன் டீம்லாம் தேனி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபோட்டோ வாங்கிட்டு இப்போ நல்ல கண்டுப்பா, இந்த படத்தில் ஒரு மாதிரி கேரக்டர் இருந்தது பூலோகராசான்னு. பட் ஆனால் அது ஆள் செலக்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஏதாவது படம் இருந்தால் சொல்கிறோம். சரி ஓகே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த முயற்சி பண்ணுற காலங்களில் வந்து நம்ம தாடி வச்சுட்டு ஒரு ஆடிஷன் போவாங்க. போனால் தாடி இல்லைனா நீ தான்ப்பா இந்த கேரக்டர்னாங்க. சார் உடனே போய் ஷேவ் பண்ணிட்டு வருவோம், செட் ஆகாதுன்னு அனுப்பிச்சிருவாங்க. திரும்ப போயிட்டு ஒரு கேரக்டர் போனால் தம்பி என்ன இந்த ஃபோட்டோ தாடி இருக்கு, இப்போ நீ தாடி இல்லைனா இல்லை எடுத்துட்டேன் சார், இது தாடி இருந்தால் நீ தான்ப்பா நடிச்சிருப்ப அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கதையில் வந்து நான் திடீர்னு ஷேவ் பண்ணுனாங்க, நிறைய தாடி வச்சுருந்தேன். அப்போ வந்து இந்த மதியான கூட்டம் முடிச்சுட்டு வந்தோடனே நீ தாடி இருக்கும்போது மட்டும் எங்களுக்கு ஒரு வார்த்தை கேளுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. சரின்ட்டு நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், ஒரு ஆஃபீஸில் போனால் நீங்கள் ஷேவ் பண்ணணும்பா, உடனே ஒரு லுக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வேறு ஒரு படத்துக்கு. அப்போ உடனே நான் ஃபோன் பண்ணி சக்தி அண்ணா அப்புறம் விரும்மாண்டி அண்ணா 2 பேர்கிட்ட தான் நான் பேசுவேன், தொடர்ந்து டச்சில் இருந்தானே என்னென்ன ஆச்சு அந்த ரோல் இருக்குமானே அப்படின்னு. அப்போ பேசும்போது சொன்னார், கதை அநேகமாக நீங்கள் தாடி எடுத்துருங்க, தேவைப்படாது, நம்ம அடுத்த படம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி நான் ஓகேனான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் தாடி எடுக்கிறது. உடனே திரும்ப கால் வந்து நான் பைக்கில் இறங்கிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா 4-5 மிஸ் கால் வந்து சொல்லுங்கண்ணா அப்படின்னா தாடி எடுத்துட்டிங்களாண்ணா, இல்லைண்ணா எடுத்துடாதீங்க உடனே கிளம்பி வாங்கினா தோணை ஒரு 10 நிமிஷம் ஆஃபீஸர், இல்லை தேனி கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. இல்லை எதுக்குண்ணா, இல்லை நீங்கள் வாங்க நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் நைட்டாக தேனிக்கு போனேன். ஸோ தப்பு நான் ஜென்ரலாக போய்ட்டு டீ குடிக்கிற அந்த கடையில் போய்ட்டு அந்த சேட்டா கிட்ட காசை வாங்கிட்டு தான் போனேன் பஸ்ஸுக்கு. போய் அங்கே இறங்கினேன். நான் என் கேரக்டருக்காக ஆல்ரெடி நடிக்க வந்த ஒருத்தர் அன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாரு. ஸோ நான் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஏதோ சூழ்நிலையால் ஒரு நடிக்க வந்தவர் வந்து நடிக்க முடியாமல் போச்சு. அப்போது இந்த கேரக்டருக்காக யாரெல்லாம் ஆடிஷன் பண்ணோம் அப்படின்ட்டு ஒருத்தராக பார்க்கும்போது அதில் நான் அன்றைக்கி போய் நான் வந்து 5வது அளவோ 6வது அளவுன்னு நினைக்கிறேன் போனேன், இறங்கினேன். அப்புறம் விக்ரம் சார் வந்தார். விக்ரம் சார் பார்க்குற பார்வையே கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச அது மதியான கூட்டங்கள் அதிகமாக திட்டுவாங்கிறது நானாக தான் இருப்பேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸுக்காக டேக் போகிறத விட அந்த ஸ்லாங்க்காக எப்பப்பா பூலோகராசா மெட்ராஸுக்கு போனார் அப்படின்வார். அது மாதிரி நிறைய ஸ்லாங்க்காக டேக் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பூலோகராசா தான் நான் சக்தியான கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பூலோகராசான்னு சொன்னாலே நான் பதட்டமாவேன் அந்த படத்தில். பட் ஆனால் எனக்கு ஒரு ஆக்டராக என்னை மோல்ட் பண்ணது எனக்கு மதியான கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா வந்து நான் உண்மையாகவே சென்னையை விட்டு வெளில போனதே கிடையாது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் சென்னையிலே வளர்ந்த பையன், பிறந்து வளர்ந்தது. அப்பா திருவற்றியூர், அம்மா மீஞ்சூர். ஸோ இங்கேயே இருந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஊரை விட்டு வெளில போயிட்டு இந்த மாதிரி. அப்போ முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு அர்ஜுனுக்கு அதுன்னு ஒரு படத்துக்கு மதுரை போயிட்டு ஒரு 10 நாள் அந்த மாதிரி போயிட்டு வந்து ஒரு ரொம்ப நாள் போய் நான் வெளியூரில் தங்கின படமே மதியான கூட்டம் தான்.
ஒரே வீட்டில் வேறு தங்கியிருந்தப்ப கதிர் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு வீடு எடுத்து தனியாக ஒரு 15-16 பேர் தங்கியிருப்போம். ஸோ எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. அந்த கல்ச்சர், அந்த கேரக்டர், அந்த லைஃபு. நாங்கள் விஜயகுமார்லாம் ஒருத்தருப்பா அவன் கூட பைக்கில் போயிட்டே இருப்பேன். அவனுக்கே ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 1500-2000 தான் சம்பளம். திடீர்னு ஒரு நாள் வரும், பைக்கில் போயிட்டு விசேஷ வீடு எடுப்பா அப்படின்வான். நான் 3ஆவது தெரு 4வது வீடுன்னா போவான். நோட்டு வாங்கி வாங்கினா ஒரு 10,000 சம்பளத்தையும் எழுதும். யோ என்ன மொத்தமாக எழுத யார் வீடு தெரியாதுப்பா, சொந்தக்காரங்க, ஸோ விசேஷம் வச்சுருக்காங்க எழுதணும் அப்படின்வான். அதாவது தான் சம்பாரிச்ச அந்த அவர் சம்பளமே கம்மி தான், தான் சம்பாரிச்ச மொத்தத்தையும் எழுதிட்டு அங்கே போய் அவர் மொய்யா அதை எழுதிட்டு வருவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அவங்க அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த இதை வந்து வேல்யூ பண்ணுற அந்த படத்துலையுமே நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த டெத்து சீன் தான் ஆரம்பித்தோம். அந்த டெத்து வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் பயங்கரமான ஒரு லேர்னிங்காக இருந்தது. ஒரு ஆக்டரை நம்ம மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு விக்ரம் சாரோட ஒரு விஷயம், ஒரு சீனுக்கும் ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் நடித்து காட்டுவார். டயலாக் ஸ்லாங் எப்படி இருக்கணும், அந்த வாக் எப்படி இருக்கணும், லுக் எப்படி இருக்கணும், எல்லாமே அவர் பண்ணி காட்டுவார். நான் வேலராமூர்த்தி சார் எல்லாம் நாங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்போம். அவரோட அப்போ வேலராமூர்த்தி சாரோட கதைகள் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக வந்தது. தேங்க்யூ சார். அம்மா, கதிர், அதுக்கப்புறம் எல்லாருமே தங்கச்சி கேட்டுறாது. அந்த ஊர்லேயே நாங்கள் வந்து மதியான கூட்டம் ஷூட்டே வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட் அந்த மாதிரி இருக்காது. ஒரு இந்த கொரில்லா கேம் கான்செப்ட் மாதிரி ஒரு இடன் கேமரா மாதிரி அப்படி வச்சுட்டு அந்தந்த கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ண விட்டு அது ரொம்ப ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுத்து, பட் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக அது வந்து எத்தனை டேக் போனாலும் அது வரணுன்றதுக்காக பயங்கரமாக தான் நினச்ச ஒரு விஷயம் அந்த ஃப்ரேமில் வந்துணுன்றதுக்காக 200% வந்து விக்ரம் சார் ஃபைட் பண்ணிட்டே இருப்பார். அதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் மதியான கூட்டம்ல ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தேன்றது. சக்தி அண்ணன், இளவரசன் அண்ணன், விருமாண்டி அண்ணன், இந்த மாதிரி அந்த ஒரு படமே எனக்கு ஒரு பெரிய சினிமாவில், ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்குமா, ஒரு டைலாக் பேசிட முடியுமான்னு சுற்றிட்டு இருந்த காலத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். கட் பண்ணிட்டு உடனே அப்படியே வந்தால் இங்கே வந்து, ஏன்னா நான் மதியான கூட்டம் பண்ணிட்டு இங்கே வரேன். இங்கே வந்தால் மெட்ராஸ்னு ஒரு படம், அப்படியே மெட்ராஸ் ஸ்லாங். நான் மதியான கூட்டம் லுக்கில் தான் மெட்ராஸ் லுக் டெஸ்ட்டே பண்ணேன், மொட்டை அடிச்சுட்டு. ஸோ அப்போ முடிஞ்சோடனே மெட்ராஸ் முடிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மதுரை, ஒரு தேனி மாவட்டத்திலேருந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வந்த ஒரு படமும், மெட்ராஸ் மாதிரி வந்த படமும் உடனே எனக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்து 2 படமும். ஸோ அதனால் லைஃப்பில் நான் விக்ரம் சாருக்கு வந்து நான் இந்த சினிமாவில் இருக்கிற வரையும், உயிரோடு இருக்கிற வரையும் அந்த நன்றி எனக்கு இருக்கும். தேங்க்யூ விக்ரம் சார். கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மதியான கூட்டமில், இன்னும் வரவங்க நிறைய சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு சினிமான்றது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதை கண்டிப்பாக அது இருக்கும், அந்த படைப்பு வந்து என்றைக்குமே அழியாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ விக்ரம் சார் நம்மளோட இல்லைனாலுமே மதியான கூட்டம்ன்ற படம் இன்னும் ஒரு 100-200 வருஷம் ஆனாலும் இங்கே ஒரு லைப்ரரி மாதிரி அந்த படம் நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு எப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு டெத்தில் ஒரு படம் ஆரம்பித்து ஒரு பல ஸ்க்ரீன் ப்ளே பல இடங்கள் போய்ட்டு திரும்ப அந்த டெத்லேயே அந்த இன்ட்ரோல் பிளாக் வரும். அதெல்லாம் பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ரொம்ப சந்தோஷம், நன்றி. 1978வது வருஷம் எங்கள் அப்பா இறந்தார். 2018வது வருஷம் 40 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா இறந்தாங்க. 2025ல் விக்ரம் சுகுமார் இறந்துருக்காரு. எப்படி என்னுடைய தாய் தகப்பனை நான் நினைவு கூறுவனோ அதுபோல் தான் எனக்கு விதை போட்ட, நீர் ஊற்றிய, நான் அவருடைய 2016வது வருஷம் நான் கிடாரி ஷூட்டிங்கில் இருக்கேன் கோயில்பட்டியில். ஏப்ரல் 12 அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அங்கேருந்து அவருக்கு ஒரு பதிவு போட்டேன். இன்று நான் உண்ணும் ஒவ்வொரு சினிமா படுக்கையிலும் விக்ரம் சுகுமாரன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எங்கள் அப்பாவை பற்றி நான் என்ன பேசிட முடியும், எவ்வளோ பேச முடியும், எங்கள் அம்மாவை பற்றி நான் எவ்வளோ பேச முடியும். அது மாதிரி தான் விக்ரம் சுகுமாரனை பற்றி அவ்வளோ பேசும், மலையாளி கூட்டத்தை பற்றி அவ்வளோ பேசும். என்னுடைய முதல் படமாக பிப்ரவரி 1ஆம் தேதி 2013வது வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நாள் நான் ஜிவி பிரகாஷ் எல்லாம் குத்துவிளக்கு ஏற்றலாம் குன்னூரில் தேனியில். அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். நான் மறந்துட்டேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு விக்ரம் சுகுமாரன் ஒரு பெரிய ஏற்பாட்டை பண்ணி கேக்கு வெட்ட வச்சு வாழைகளில் போட்டு ஷால் போட்டு அன்னைக்கு தான் நான் முதல்ல ஃபஸ்ட் டே ஷூட்டு 61வது வயசு எனக்கு இருந்தேன்னா. எல்லோரும் சொல்லுவாங்க சினிமா அந்த கேமரா ஃபியர் அப்படி இப்படின்னா பொதுவாக எல்லோரும் சொல்கிறது உண்டு. எனக்கு அது இல்லை.
காரணம் என்னென்னா, விக்ரம் வந்து என்னை நடிக்க விடலை. நான் நடக்கிறத ரசித்து எடுத்தார். நான் என்னுடைய ஒவ்வொரு அசைவுமே அப்படியே பதிவு பண்ணார். அதை அப்படி செய்யுங்க சார், இப்படி செய்யுங்க சொன்னதே இல்லை எனக்கு மட்டும். என்னை ரசித்து எடுத்தார். அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, மலையாள கூட்டத்தில் நான் வாழ்ந்தேன். இது முதல் நாள் போகிறோம், தேனி கூப்பிட்டு விட்டா நான் முடியெல்லாம் நிறைய வச்சுருந்தேன். ஒரு ஆஃபீஸு மாடியில் ஆஃபீஸு கதையை சொன்னார். கதையை சொல்லிவிட்டு, சார் கொஞ்சம் முடியை வெட்டிக்கலாமா சார்? சரி வெட்டிக்கலாம். அங்கே லோக்கலாக அங்கே ஒரு இதை கூட்டிகிட்டு வந்தார், முடி வெட்டுறவரை. நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து போன அனுப்பில் வந்து போய் சேரில் உட்காந்து தூங்கிட்டேன். தூங்குனா போட்டு வெட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் நான் தூங்கிட்டே இருக்கேன். அவர் என் காதில் விழுந்துருமுன்னு இன்னும்னு பின்னாடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம். ஒட்டை அடிச்சிட்டாங்க. முடிஞ்சு சார் பாருங்கள் சார், கண்ணாடியை கொடுத்தா. சரி, கண்ணாடியை கொடுத்தா மொட்டை அடிச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கு வீட்டில் எவ்வளோ மரியாதை இருக்கும். இல்லை, போய் சொல்லலாம் போய் போட்டு சுற்றிக்கிட்டே அலைகிறாரு. எல்லா வீட்லேயும் எழுத்தாளர்களுக்கு அவ்வளோ மரியாதை. ஏன்னா வருமானம் பிள்ளை இல்லை. இப்போ என்னையா இப்படி ஒட்டை வெட்டிவிட்டியா? நான் வீட்டுக்கு போன கஞ்சி கிடைக்காதியா அப்படிங்கிறேன். சார் ஃப்ரேமில் பாருங்கள் சார் அப்படிங்கிறார். முடியை வெட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த குன்னூர். அந்த ஷூட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி. அங்கே போய் கையில் வேல்கம்பை கொடுத்து அந்த வேட்டியில் கட்ட விட்டு தெருவிலேயே நடந்து வர சொல்கிறார். சொல்ல செய்கிறேன் நான். ஷூட்டை ஆரம்பித்தா 1 நாள் ஆகிருக்கு, 2 நாள் ஆகிருக்கு. அந்த குன்னூரில் ஒரு பெரிய வீட்டில் கீழே ஷூட் போய்கிட்டு இருக்கு. எனக்கு முடிஞ்சு நான் மேலே உட்காந்துருக்கேன். ஒரு ரூமு தனியாக உட்காந்துருக்கேன். யாருமே இல்லை, ஒரு சேர் கிடஞ்சி உட்காந்துருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன் 2-3 நாளே சினிமா நமக்கு ஒத்து வராது. ஏன்னா இது வேறு மாதிரி இருக்குது, 3 வகையான சாப்பாடை போடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நானாக முடிவு பண்ணிவிட்டு சேரில் போய் உட்காந்துருக்கேன். தனியாக உட்காந்துருக்கேன். சாயங்காலம் சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம். ஜெமினி கணேசன் சுருளிராஜனும் பண்ண டைரக்டர் இளவரசன் என் மகனாக நடிக்கிறார் அந்த படத்தில். அவர் தச்சியில் மேலே ஏறி வந்தார். வந்தால், என்ன சார் தனியாக உட்காந்துருக்கீங்க? இல்லை இளவரசு, எனக்கு ஒத்து வரல சினிமா, நான் கிளம்ப போகிறேன். டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறதா சொல்லாமல் போகிறதா யோசிச்சுக்கிட்டு கேட்டார். அவர் தயங்கி சொன்னார், சார் 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம். இத்தனை வருஷம் இருக்க எங்கேயாவது ஓரஞ்சாரம் தான் நின்றுருக்கோம். உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கிடச்சிருக்கு சார். மட்டும் படம் முடிஞ்சு வரட்டு சார். நீங்கள் உங்கள் பேர் எங்கே நிற்கும் பாருங்கள் சார். கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் அப்படிங்கிறார். நான் அவர் சொல்கிற அரையும் குறையுமா வாங்கிட்டு என்னடா அப்படின்னு உட்காந்துருக்கேன். என்னமோ தெரியல, அவர் சொன்ன விஷயங்கள் ஏதோ மனசுக்குள்ளே இறங்கி அன்றைக்கி கம்முன்னு உட்காந்துட்டேன். வந்து அவர் போகுது போச்சுன்னா வந்து நின்றுச்சு. எல்லாம் பார்த்தோமே, அப்படி கொண்டு நிறுத்திச்சு. நேஷனல் அவார்டு ஃபைனல் ரவுண்டில் நிறுத்தினேன். மலையாள கூட்டில் அந்த கேரக்டர் கொண்டு நேஷனல் ஃபைனல் ரவுண்டில் இருக்குன்னு டெல்லியிலிருந்து நிருப்பமான ஒரு லேடி ஃபோன் பண்ணு. 18ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு 16ஆம் தேதி ஃபோன் வரும், வெளியே சொல்லிடாது. இன்னும் எனக்கு இல்லை, டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். சொல்கிறாங்க 18ஆம் தேதி வரப்போகுது. முதல் படம் எடுத்த உடனே நேஷனல் அவார்டு அடித்தா எப்படி இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். டிவியில் ஸ்க்ரோலில் ஒரு மராட்டி நடிகனுக்கு ஓடும் அந்த அவார்டு. அங்கே ஏதோ பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி எவ்வளவு. இன்னொன்று, படம் முடிஞ்சு உதய் அங்கே எல்லாம் மிக்சிங் எல்லாம் முடிஞ்சு விக்ரம் கூப்பிட்றாரு, சார் எல்லாம் முடிஞ்சு சார் வந்து படம் பார்க்குறீங்களா சார்? போகிறேன். அதேமாதிரி நான் தான் எனக்கு தான் போட்டாருன்னு அப்படி தான் சொன்னார் அவர். போய் உட்காந்துருக்கேன். அவர் உதய் இருந்தார். என்னை மட்டும் உட்கார வச்சு ஓட்டுறாரு படத்தை. ஓடிச்சு படம் பாருங்க, எனக்கு தாங்க முடியல. இன்னொன்று, அந்த கதை எனக்குள்ள உள்ள கதை, என்னுடைய சொந்த கதை மாதிரியான கதை அது. எனக்கும் விக்ரமுக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள், அந்த சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் வாச்சிருந்துருக்கு. படம் முடியுது, விஜயம்மா அழுததை பார்த்துட்டு எனக்கு தாங்கலை.
வந்து என்ன சார் முடிஞ்சு நான் அழுதுகிட்டே இருக்கேன், விக்ரம் உள்ள வர்றாரு, என்ன சார் கெட்டி பிடிச்சிட்டு ஒரே ஆள். அப்படி என்னை வந்து கொண்டு இழுத்து விட்ட. அடுத்தடுத்து அவர் போட்ட விளைவாங்க, அவர் கொடுத்தாரு. அப்படி இருந்தோம், அப்படியே வாட்ச் வந்துச்சு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம நின்றுருக்கோம். இந்த விக்ரம் சுகுமாரன், பாலாவும் நானும் பல வருஷம் வேறு ஒரு விஷயமா, தாரப்பட்ட விஷயமா, வேறு விஷயமா அடிக்கடி டெய்லி சந்திப்போம். ஒரு 4 வருஷம் டெய்லி சந்திக்கிற பழக்கம் இருந்தது. அந்த சந்திப்பில் ஒரு 15 தடவையாவது பாலா சொல்லியிருப்பார், அண்ணே மலையான கூட்டம் டைரக்ட் மிரட்டிட்டான்னு ஒரு 15 தடவை சொல்லியிருக்கார். அப்படி ஒரு உண்மையிலேயே இப்போ திருநாவுக்கரை சொன்ன மாதிரி இது எங்கெங்கேயோ உலகம் முழுக்க ஒரு பாடமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு படம். அந்த படம் எனக்கு முதல் படமாக, என்னுடைய சினிமா வாழ்க்கையின் அடித்தளமாக முதல் விதையாக விழுந்த இந்த படம். இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் எவ்வளவோ இருக்குது எங்களுக்குள்ள, எவ்வளவோ அவரை பற்றி பேசலாம், எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அவருடைய இன்னும் வாழ்ந்திருக்கணும். இல்லை எங்கள் அம்மாவும் இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், எங்கள் ஐயாவும் இத்தனை வருஷம் இருந்தால் இருக்கணும், விக்ரம் சுகுமாரன் இருந்தால் இருக்கணும். போயிட்டாங்க. நம்ம வேதனையோட அந்த நினைவுகளை நான் என்னுடைய மலையாள கூட்டம் அனுபவங்களையும் விக்ரம் சுகுமாரனுடைய என்னுடைய அனுபவங்களையும் அவருக்கு எனக்கு உறவுகளையும் எழுதுகிற இந்த புத்தகம் 2-3 புத்தகம் எழுதினாலும் அப்படி இருக்குது விஷயங்கள். அவருடைய புகழை இந்த தமிழ் சினிமா காலமெல்லாம் கொண்டாடும். காரணம் வழியை கொண்டாடுற விஷயம் இல்லை, ஒரு அழியாத தடத்தை பதிச்சுட்டு போயிருக்காரு. அது என்னுடைய நண்பன் விக்ரம் சுகுமாரனுக்கு இந்த தமிழ் சினிமா செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஏவியை பார்த்தோன்னே எனக்கு மனசு என்னமோ பண்ணிச்சு, என்னால் முடியல, என்ன பேசுறதுன்னு முடியல. நிறைய பேசணும்னு நினைப்போம், ஒரு டைமில் சில வார்த்தைகள் வராது. மதியான கூட்டம் ஸ்டோரி சொல்கிறதுக்கு அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. அவர் அப்படியே அந்த கோடம்பாக்கமில் காரில் போயிட்டு இருந்தப்போ ஆரோகணம் போஸ்டர், பெரிய பொட்டு மஞ்சள் பூசின முகம், ஆரோகணம்னு கீழே இருக்கும். அந்த போஸ்டர் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே போனாராம். யார் இவங்க அப்படின்னு நினச்சிட்டு, அவர் என்ன தெரியாது அவருக்கு. அப்புறம் சொன்னாங்க போல். அப்புறம் நம்பர் வாங்கிட்டு கதை சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். வந்து உட்காரும் போதே கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோ உறுதியாக இருந்தார் நான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. இந்த வார்த்தை சொன்னீங்க சார், நீங்கள் கதையே சொல்லாதீங்க, பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னார். கதையாக சொன்னார். அந்த சொல்கிற அந்த விதம், அந்த கதை சொல்லும்போதே எனக்கு வந்து படம் பார்த்துட்டேன் நான். அப்படி ஒரு டெக்னீஷியன் அவர், அப்படி ஒரு இயக்குனர் அவர். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு லொக்கேஷனுக்கு போனேன். ஏர்போர்ட்லேருந்து போகும்போது ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு, ஒரு தொப்பி போட்டுட்டு போவோம் இல்லைங்களா, அப்படி போய் இறங்கினேன் தேனியில். ராகுல் தரமான் கேமராமேன், அவரை நான் பார்த்ததில்லை, அவர் என்னை பார்த்ததில்லை. அவர் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல். அவர் பார்த்தோன்னே ஷார்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, டெத் சீன் அது. நான் போன உடனே டைரக்டர் சார் என்னை கூட்டின்னு போயிட்டு, இவங்க தான் செவன் அம்மான்னு சொன்னப்போ என்னை பார்த்துட்டு அப்படின்னாராம், இவங்க எப்படி இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார் அவர். நான் கேட்டேன், சார் நான் ஒரு 11:30 12க்கு வந்து சேர்ந்துருந்தாங்க. அந்த டெத்து அந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சார் நான் எப்படி இருக்கணும், எப்படி வரணும் சார், எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு லுக்கு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ கூட எனக்கு வந்ததில்லை அப்படின்னு. நீங்கள் காஸ்டியூமில் இறங்கிட்டால் நீங்கள் என்னோடய செவனம்மாவை ஆகிடுவீங்க அப்படின்னாரு. அதான் சார் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா. எரிச்சல் வந்துச்சு போல இருக்கு அவருக்கு. அந்த கூட்டத்தில் உட்காந்து ஒப்பாரிச்சிட்டு இருப்பாங்க ஒரு 10-15 பொம்பளைங்க. நீங்கள் அதில் உட்காந்தா நீங்கள் யாருன்னு தெரியக்கூடாது மேடம், அப்படி வாங்க அப்படின்ட்டாரு. அப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போன உடனே ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அயன் எல்லாம் பண்ணிவிட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் கசக்கி கீழே போட்டு மிதிச்சு எல்லாம் பண்ணி இது போட்டு ப்ரௌன் எல்லாம் பூசிட்டு என்னோடய அசிஸ்டண்ட் கிட்ட சொன்னேன், நான் அங்கே போய் அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிறேன், அவர் கேட்டப்போ சொல்லு அப்படின்னு.
அவர் டைம் பார்த்துட்டு இருந்தார், அம்மா இன்னும் வரலையே. நான் எல்லாம் ரெடி ஆனோடனே மின்னல் மாதிரி ரெடி ஆகிடுவேன், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவேன். போயிட்டு சார் மேடம் ரெடி ஆகி போய் அங்கே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு சார், அங்கே இருக்காங்க பாருங்கள் அப்படின்னா. கூட்டத்தில் பார்த்துட்டு என்ன அப்படியே கேமராமேன் இறங்கி வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுனீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதெல்லாம் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது இந்த ஏவியை பார்க்கும்போது. சம்டைம்ஸ் டைரக்டர் வந்து வேலா சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு நல்லா நடிக்க. அதாவது நடிக்கக்கூடாது, வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் மேடம், எனக்கு எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படி. நான் ரொம்ப மெனக்கடுறது லுக்குக்கு நான் மெனக்கடுவேன் எப்போவுமே. நான் நடிக்கிறது ஒரு 10% தான், 90% வந்து எனக்கு அவுட்லுக் நான் ரெடி பண்ணிப்பேன். அதுதான் ஒரு ஏமாத்தல் நான் பண்ணுறது. ஸோ அப்படி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் ஒரு தேசிய விருது வரும்ன்ட்டு எதிர்பார்த்தேன். நல்ல படம், ஏன்னா அது கல்ச்சர் பேஸ்ட் சப்ஜெக்ட். உலகத்துக்கு தெரியணும் இப்படி ஒரு கல்ச்சர், இப்படி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியணும், உலகத்துக்கு தெரியணும். நானும் கேள்விப்பட்டேன் நேஷ்னல் அவார்ட்ஸுக்கு இது போயிருந்தது அப்படின்னு. கண்டிப்பாக இது பெஸ்ட்டு ஃபிலிமாவது வரும், பெஸ்ட் இயக்குனர் காம்படிட்டிவ், பெஸ்ட்டு ஃபிலிமாக இதை வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது, இது கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகினேன். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்படி எல்லாரும் பேசும்போது சமீப காலத்தில் பாலா சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் என்னை பற்றி, நான் உங்களோட ரசிகன் மேடம், மதையான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி, எனக்கு விக்ரம் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். ஐ வாஸ் ஸோ ஓவர்வெல்ம்ட். அந்த தாய்க்கு அம்மா அன்பு வணக்கம் உங்களுக்கு. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிங்க, நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லவா, இல்லை இந்த பிள்ளைய தொலைச்சிட்டு பறி கொடுத்து இப்படி உட்காந்துருக்கீங்க ஆறுதல் சொல்லவான்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு தாயாக நான் இங்கே பேசிகிட்டு இருக்க ஒரு நடிகை விஜய் சந்திரசேகர் கிடையாது. ஒரு தாயாக எனக்கு என்னமோ பண்ணிச்சு அந்த ஏவி பார்க்கும்போது. நான் ஏன்பா வந்தேன், நான் லேட்டாக வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஐ டென்ட் வாண்ட் டு see that. அப்படி ஒரு ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு எனக்கு. காலையில் நேற்றுக்குலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், ஒரு ஃப்ளூ நேசல் வாய்ஸோடு இருக்கேன். இப்போது வர முடியாதோன்னு நினச்சேன், ஆம்புலன்ஸ்லாவது போயிடணும் இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு இங்கே ஐ வாண்டட் டு see all of us. அதில் நடித்த அத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்கோம் பாருங்கள். அவர் மேலே எவ்வளோ அன்பு மரியாதை, எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணலையே அவரை அப்படிங்கிறது ஒரு கோபமும் வருது. போனதுக்கப்புறம் இப்படி நம்ம வந்து இல்லட்டாலும் எங்களுக்கு வந்து எப்போவுமே அவர் வந்து இஸ் லைக் எல்லாருக்குமே வாழ்க்கை கிடச்சிருக்கு. எனக்கும் மதையான கூட்டம் அப்படின்ட்டு எங்கே போனாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. எஸ்பெஷலி மதுரைக்கெல்லாம் போனால் என்னை வந்து அந்த ஒரு செவனம்மாவே என்னை பார்த்துட்ருக்கேன். என்னை கூப்பிடுறதும் செவனம்மா தான் சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் என்னை வந்து தயார் பண்ணார் அவர். சச் அ ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் இருந்திருக்கணும். இன்னமும் நிறைய கனவுகள் இருந்தது. இந்த இது முடித்த உடனே ஒரு 7-8 வருஷம் கேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வைரமுத்து சாரோட பாடல்கள் ஒன்று பண்ணணும் மேடம், எனக்காக நீங்கள் பண்ணுறீங்களா, மதுரையில் 2 நாள் தான், ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாரு. நான் ஒன்றும் பேசலை, நான் வந்துடுறேங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட, அம்மா நான் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் நான் ஒரு சப்ஜெக்டோடு வருவேன், உங்களுக்கு நான் தேசிய விருது வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன்னார். அப்போ நான் சொன்னேன், எந்த அவார்டுக்காகவும் நான் எப்போவுமே உழைக்க மாட்டேங்க, நான் உழைக்கிறது ஒரு 2 பேருக்காக. பணம் போட்டு படம் பண்ணுற அந்த தயாரிப்பாளருக்கும், உசுரை கொடுத்து உருவாக்குன அந்த இயக்குனருக்கும், அவங்க 2 பேருக்காக தான் நான் ஒர்க் பண்ணுவேன், எப்போவுமே ஒர்க் பண்ணுவேன், அது போதுங்க எனக்கு. இப்போ நடுவில் பாலா சார் பேசினது, மிஷ்கின் சார் ஒரு தடவை இதை பற்றி பேசினார். இப்படி பேசுகிறாங்க பாருங்கள், அதுதாங்க அவார்ட்ஸ், அதுதான் என்னோடய அவார்ட்ஸ். எத்தனை பேர் ஒவ்வொரு ரிவ்யூவும், நீங்கள் மதியான கூட்டத்தை பற்றி எழுதினவங்க பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் இன்றைக்கி நிறைய நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வரியும் அப்படியே முத்தாக என்னை பற்றி, படத்தை பற்றி, டைரக்டர் பற்றி எழுதுனீங்க. ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அதுதான் மதையான கூட்டம் அப்படிங்கிற அது அந்த நிலச்சி நின்னதே உங்களோட எழுத்துக்கு தான். கண்டிப்பாக அது எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலங்க. எனக்கு ஐ விஷ் யூ வாஸ் ஹியர். இப்போது இன்றைக்கி தான் அவரோட ஆத்மா திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது.
அம்மா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. அம்மா we are all there for you. சரிங்களா? பிள்ளைய யாரும் மறக்க மாட்டாங்க. விக்ரம் சுகுமாரன் எப்போ நிலச்சி நிற்பார். மதையான கூட்டம் வந்து ஒரு 1000 படங்களுக்கு எடுத்த சமம் அது கண்டிப்பாக அவரோட லைஃப்லேயே. தேங்க்யூ ஆல் ஸோ மச். அன்புக்கு வணக்கம். எனக்கு வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியல.